இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில வினை மரபு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கொட்டு முழங்குகிறது, கடல் இரைகிறது, அலை வீசுகிறது, கடல் நீர் கரிக்கிறது, சிங்கம் கர்ச்சிக்கிறது, புலி உருமுகிறது, யானை பிளிறுகிறது, பன்றி உருமும். ஓகேவா? கழுதை கத்தும், பசுவும் கத்தும் தான் வரும், கழுதையும் கத்தும் தான் வரும். கன்று கதறுகிறது, எருமை கத்துகிறது, குதிரை கனைக்கிறது, நாய் குரைக்கிறது, நரி ஊளையிடும், ஆந்தை அலறும், சேவல் கூவும், குயில் கூவும், மயில் அகவும். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். காகம் அப்படிங்கிறது கரையும், வானம்பாடி பாடும், நாகம் சீரும், தவளை கத்தும், வண்டு முரலும், ஓவியர் படம் வரைவார். ஓகே, சிற்பி செதுக்குகிறார், ஆசிரியர் நூல் எழுதுதல். ஸோ நூல் அப்படிங்கிறது எழுதுதல்னு வரும். இதுவே கவிஞர் பாடல் அப்படிங்கிறது இயற்றுகிறார்னு வரணும். ஓடு போட்டான் வரணும், கூரை தான் வேந்தான், வீடு கட்டினான், சுவர் வைத்தான், சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். குயவன் பானை வனைகிறான், ஓலை முடைகிறான், சோறு உண்கிறார், முறுக்கு தின்கிறான், கூறு போடுகிறான், தண்ணீர் குடிக்கிறான். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடை. ஓகேவா? கூடை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? ஸோ அதோட வினை மரபு என்ன, அது கூடை செய்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.